ஏன் மிச்சல் ஸ்டார்க்கு கிட்ட இருந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரலனாலுமே எல்லாரும் மிச்சல் ஸ்டார்க்கு ஹையாக ரேட் பண்ணுறாங்க. ஒரு ஆப்ஷன் அப்போ மிச்சல் ஸ்டார்க்கு வந்து ரொம்ப ஹார்டாக போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி மேட்ச் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து கடைசி ஒரு ஓவரில் 9 ரன் தான் அடிக்கணும். இதுக்கு முன்னாடி இதை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட் பேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க டீமுக்குள்ளே. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் சூப்பராக வந்து டிஃபெண்ட் பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஓவருக்கு 8 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஓவரில் 8 ரன் தான் கொடுத்தாரு. முக்கியமாக வந்து நிதிஷ் ராணா நல்லா ஒரு பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு இருந்தார். நிதிஷ் ராணாவோட ஒரு விக்கெட் எடுத்தார். திரும்ப சூப்பர் ஓவர்லேயே வந்து போல் பண்ணார். 11 ரன் கொடுத்துருந்தார். பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஸ்கோர் தான் 11 ரன் அப்படின்றது. ஏன்னா வந்து நல்ல மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவருக்கு ஒரு சி மூவ்மெண்ட்டோ ஒரு ரிவர்ஸோ ஏதாவது கிடச்சிச்சுன்னா போதும், அவ்வளோதான் மனுஷன் வந்து பிச்சு படல் எடுத்துருவாரு. அதான் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட டெல்லி வந்து முதல்ல வாய்க்குள்ளே போயிட்டாங்க இன்றைக்கி டிஃபீட்டுக்கு. அதுலேருந்து எப்படியோ வெளியே வந்துட்டாங்க. மும்பை மேட்ச்சில் வந்து ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சை தோத்தானுங்க. இந்த மேட்ச் வந்து தோக்க வேண்டிய மேட்ச்சை எப்படியோ வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் கூட. ஒரு சமீர் ரிஷி ஒரு 6 தடுத்ததாக இருக்கட்டும், ஸ்டப்ஸ் அந்த கேட்ச் விட்டுருந்தாலுமே அதுவுமே ஒரு அதுக்கு முன்னாடி இன்னொரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு டீம் எஃபர்ட் தான் கிட்டத்தட்ட இது டெல்லிக்கு. சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி ஸ்டில் அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு டீம் டு வின் 5 மேட்சஸ் இந்த IPL 2025ன்னு நினைக்கிறேன்.